ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் பாதத்தை தொட்டு ஆசீர்வாதம் பெற நினைத்த உன் வாழ்வில் இனி உனக்கான விஷயங்கள் எல்லாம் வெற்றியைத்தான் தரப்போகிறது. இனி நீ எதை நினைச்சாலும் எதுக்கு ஆசைப்பட்டாலும் எல்லாமே சரியாக சிறப்பாக முடியும்படி உனக்கான வெற்றியை நான் தரப்போகிறேன். பணம் இருக்கிறவன் எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. ஆனால் பணம் நம்மக்கிட்ட இருக்குன்ற அந்த தைரியமே பல விஷயங்களை உனக்கு செய்வதற்கு தூண்டுகோலாக இருக்கும் தானே. அப்படிப்பட்ட பணத்தையும் செல்வத்தையும் தான் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? காசு பணம் இல்லாதது தான் மிக பெரும் குறையாக யோசிக்கிறாய் தானே. அது இருந்துட்டா எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு நினைக்கிறியா? நிச்சயமாக இல்லை. காசு பணம் வைத்து கொண்டு நிம்மதி இல்லாமல், சரியான தூக்கம் இல்லாமல், மன வருத்தத்தோடு, உடல் ஆரோக்கியம் இல்லாமல் அவதிப்படக்கூடிய ஏராளமான கோடீஸ்வரர்கள் இங்கு இருக்காங்க. அதனால தான் உனக்கு அப்படிப்பட்ட துன்பமோ துயரமோ வேண்டாம். இருப்பதை கொண்டு திருப்தியாக வாழ ஆரம்பி. உனக்கு எது அவசியமோ, எவ்வளவு செல்வம் தேவையோ அதை உனக்கு கொடுப்பேன். நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தியையும் உன் மனம் சந்தோஷப்படும்படி நாளைக்கே உன்கிட்ட கொண்டு வந்து தர்றேன். இப்போது எதையும் யோசிக்காம நீ நிம்மதியாக தூங்கு. உன் வாழ்க்கை வாழ்நாள் முழுவதுமே உனக்கு எந்த பண கஷ்டமும் வராத அளவிற்கு, எந்த மன கஷ்டமும் உன்னை துன்பப்படுத்தாத அளவிற்கு உனக்கான நல்லது செய்வதற்காக நான் உன்னை தேடி வந்திருக்கேன். பொய்யா நடிக்க தெரியாத நீ எதுக்கெடுத்தாலும் உடனே கண்ணில் கண்ணீரை வரவழைச்சிக்கிற, இல்லைனா அட்டாக்குன்னு உடனே கோபப்படுற. எனக்கு தெரியுமேன்னு செல்லவே, உன்னால் யாருக்கிட்டையும் சிரிச்ச முகத்தோடு நடித்து பழக தெரியாது. கண்ணீர் வந்தாலும் அதை மறைச்சிக்கிட்டு பொய்யா புன்னகைக்க தெரியவில்லை. அதனால்தானே உணர்ச்சி வசப்பட்டு உடனே நீ என்ன நினைக்கிறன்றத உன் முகத்தின் மூலமாக காட்டி விடுகிறாய். ஒன்று முகத்தில் கோபத்தை காட்டுற, இல்லாட்டி கண்ணீரை காட்டுற. இது ரெண்டுமே அனாவசியமானது என்பது இன்னும் உனக்கு புரியவில்லையா? நீ கண்ணீர் விடுவதால் உனக்காக யாரும் பாவப்பட போறதில்லை. நீ கோபப்படுவதாலும் உன் கோபத்தில் நியாயம் இருக்கு, தான் செஞ்சது தான் தவறுன்றத யாரும் இங்கு ஒத்துக்கொள்ள போவதும் இல்லை என் செல்லமே. அதனால தான் கோபத்தையும் கண்ணீரையும் கட்டுப்படுத்தி விட்டு எப்போதும் நிதானமான முகத்தோட, தெளிவான சிந்தனையோட, ஒரு புன்சிரிப்பை முகத்தில் வச்சுக்கோ நான் சொல்கிறேன். நாள் ஆக ஆக எல்லாமே உனக்கு சரியாகிவிடும். எல்லா பழக்கமும் உனக்கு பக்குவமாய் வந்துவிடுவேன் செல்லமே. மற்றவங்க என்ன நினைப்பாங்களோன்னு யோசித்து அதை பற்றியே கவலைப்படுறவன் தனக்கு பிடிச்சதை செய்யவே முடியாது. நீ உனக்கு பிடிச்சபடி உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ ஆரம்பிச்சின்னா நிறைவான வாழ்க்கை தானாகவே அமைந்துவிடும். எல்லாமே நீ ஆசைப்பட்டவனே கிடச்சிட்டா வாழ்க்கையில் அலட்சியம் வந்துவிடும் என்றுதான் உனக்கான சில விஷயங்களை கிடைக்காத வரிசையிலேயே நான் வச்சிருக்கேன். அது சரியான நேரத்தில், உரிய காலத்தில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நீ எதற்காகவும் கலங்கவோ கவலைப்படவோ அவசியமில்லை என் செல்லமே. உனக்கு எதிரில் யார் நிற்கிறாங்கன்னு நீ பார்க்காத. எதிரில் இருப்பவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவரிடம் எப்படி பேசுவது, அவரை எப்படி எதிர்கொள்வது என நீ யோசிக்கக்கூடிய ஆளாக இருந்து விட்டால் எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் சமாளித்து விடலாம் தானே. ஒருத்தரை அழிச்சிட்டு நம்ம வாழ்ந்துடலாம் நினைக்கிறவன் நிச்சயமாக சீக்கிரமே அழிஞ்சு போவான். நீ நல்லா வாழு. நீ உயர்வான வாழ்க்கையை வாழ முயற்சி செய். ஆனால் ஒருவதும் அடுத்தவரை தள்ளிவிட்டு கீழே வீழ்த்தி அவர் மேலே, அவர் முதுகில் ஏறி உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கலாம் என யோசிக்காதே என் தங்கமே. எப்போதும் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் யார் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறாங்களே தவிர, அதாவது யார் சொல்கிறாங்கன்னு பார்க்குறாங்களே தவிர சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்றாங்க. மனிதர்களுடைய பொறுத்து தானே அவர்களுடைய வார்த்தைகளுக்கும் முக்கியத்துவம் கிடைக்கிறது. பெரிய மனிதர்கள் எதையாவது சொன்னால் அது ஒன்றுமே இல்லாட்டியும் தூக்கி வச்சு அதை பெருசாக பேசுகிறாங்க. ஆனால் ஒரு சராசரி மனிதன் ஏதாவது நல்ல விஷயம் சொன்னால் அது பெரிதாக பேசப்படுவதும் இல்லை, அது 4 பேரிடம் போய் சேரப்போவதும் இல்லை. இப்படித்தானே இந்த உலகத்தில் தேவையில்லாத விஷயங்களுக்கு, அனாவசியமான விஷயங்களுக்கு, ஆடம்பரமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனிதன் வாழ்நாளை வீணடித்து கொண்டு வாழுகிறீர்கள். அழுகக்கூடிய சூழ்நிலை வந்தால், மனசு கஷ்டப்படும்படி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் இந்த வராகி அம்மாவிடம் சொல்லி அழுதுவிடு. ஒருபோதும் அடுத்த மனிதன் ஏதாவது ஆறுதல் சொல்வான் என யாரையும் தேடி போனினா அவமானம் மட்டும்தான் மிஞ்சுமென் செல்லமே. ஒரு சிலர் நீ என்னதான் உன் மனசில் இருக்கிறத சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவர்களிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட்டுவிட்டு சிரித்துவிட்டு கடந்து செல்வது தான் உனக்கு சரியானதாக இருக்கும். எப்போதும் நல்லா இருக்கப்பாரு. நல்லவனாக இருக்க வேண்டும் என நினைக்காதேன்னு எத்தனையோ பேர் சொல்லி நீ கேட்டிருக்கலாம். உண்மை என்னன்னா, இந்த உலகம் நல்லவர்களை மதிப்பதில்லை. ஆனால் நல்லா வசதியாக வாழ்பவனுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கிறது. அதனால் தானே. யார் என்ன வேணும்னாலும் சொல்லட்டும். நீ நல்ல வாழ்க்கை, வசதியான வாழ்க்கையை வேணும்னா உனக்குள்ள முதல்ல நல்ல குணம் வேண்டுமேன் செல்லமே.
நல்ல குணத்தோட நல்ல சிந்தனையோட உயர்ந்த பக்தியோட நீ இருந்தாலே உனக்கான வாழ்க்கையை நான் உயர்வாய் அமைத்து கொடுப்பேன். அறிவுரைகளை ஏற்பதும் ஏற்கப்படாததும் சொல்லும் நபரை பொறுத்துதானே. நான் உனக்கு இப்போ நல்லதையே சொல்கிறேன். எல்லாமே நல்லதாக நடக்கும்படி பார்த்துக்கோ. உண்மையாக இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் வாழ்க்கையில் அதிகம் ஏமாற்றப்படுவார்கள். நீயும் அப்படித்தானே உன் வாழ்வில் ஏமாற்றத்தையும் கஷ்டத்தையும் சந்திக்கிறாய். மன்னிப்பதை விடவும் தண்டிப்பதை விடவும் பொறுமையாக நடப்பதற்கே அதிக மனபலம் தேவைப்படுகிறது. நீ பொறுமையோடு உன் வாழ்க்கையை வாழத் தயாராகு. நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு கெடுதல் செஞ்சவங்களை நீ மன்னிக்கிறியா தண்டிக்கிறியாங்கிறது முக்கியமல்ல. அவர்களை காலத்தின் போக்கில் விட்டுவிடு. இந்த வராகி அம்மாவின் பொறுப்பில் விட்டுவிடு என் செல்லமே. உனக்கான கஷ்ட காலத்தை போக்கி உனக்கு நல்லது செய்வேன் நான் சொன்னேன். ஆனால் நீ எத்தனையோ பேரிட்ட கடன் கேட்டு காத்திருக்கும் போது உன்னுடைய மதிப்பும் பணத்தின் மதிப்பும் புரிய வந்தது தானே. இனிமேலாவது தேவையில்லாமல் அனாவசிய செலவு செய்யாமல் ஏன் செலவு செய்கிறோம், எதுக்காக செய்கிறோம், எது அவசியம் எது அனாவசியம் என புரிஞ்சு நடந்துக்கோ. உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் நல்லதாக நடத்தி கொடுக்க நான் முடிவெடுத்துட்டேன். இனிமேலாவது நீ வாழ்க்கையை பற்றிய புரிதலை புரிந்து கொள்ளத்தான் வேண்டுமென் செல்லமே. போகிற வழியில் பாதையை தேடுபவன் சாதாரண மனிதன். போகக்கூடிய வழியில் பாதையே இல்லை என்றாலும் ஒரு புது பாதையை உருவாக்கி அதில் நடந்து போவன் தான் சாதனை மனிதன். அப்படி நீயும் உனக்கான விஷயத்தை அடைவதற்கும் நீ நினைச்சதை அடைவதற்கும் ஜெயிப்பதற்கும் உனக்கென ஒரு புது பாதையை உருவாக்க தயாரான ஆளாக இருந்துவிடு. இதுவரைக்கும் நடந்ததை யோசிக்கிறத விட்டுட்டு இனிமே எப்படி நடக்கணும்னு யோசிக்க பழகு. நிச்சயமாய் உன் வாழ்வை நீ வாழ்ந்து விடலாம் என் செல்லமே. ஒரு சிலர் கோபப்பட்டு வார்த்தைகளை அள்ளி கொட்டிடுவாங்க, நெருப்பாக கக்கிடுவாங்க. அதுக்கு பிறகு என்ன சொல்லுவாங்க, இல்லை கோபத்தில் தெரியாமல் பேசிட்டேன்னு. ஆனால் அப்படி கோபத்தில் பேசிவிட்டேன் என சொல்லும் மனிதர்களின் வார்த்தைகளை ஒருபோதும் நம்பாதே என் செல்லமே. ஏன்னா அவங்க மனசில் இருந்தது தான் கோபப்படும் போது வார்த்தைகளாக வெளிவந்துருச்சு. பல நாளாக அவர்கள் பேச நினைத்ததை ஒரு நாள் கொட்டி விட்டார்கள் என்பதுதான் உண்மை. அதனால் இனிமேல் அவங்க அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நீ அவர்களிடம் கொஞ்சம் கவனமாக விழிப்புணர்வாக ஒதுங்கி இருக்கக்கூடிய ஆளாக இருந்து விடு. பணம் இருந்தால் நல்லவனை கூட கெட்டவனாக்கிடும். ஆனால் ஒருபோதும் கெட்டவனை நல்லவனாக மாற்றவே மாற்றாது. அவன் இன்னும் சம்பாதிக்கணும்னு கெட்ட வழியில தான் போவானே தவிர நல்ல குணம் அவனுக்குள் வரவே வராது. என் அன்பு பிள்ளையே, உனக்கான நல்லது செய்வதற்கு இந்த வராகியம்மா நான் தயாராக தான் இருக்கேன். நீ எப்போதும் நல்ல குணங்களோடு எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய ஆளாக இருந்துவிடு என் செல்லமே. இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாம் தன்னை பெற்றவங்க ஏதாவது அறிவுரை சொன்னாலோ இல்லை அது செய்யாத இது செய்யாதன்னு சொன்னாலோ என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன்னு பெருசாக பேசுகிறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை யோசிக்கிறதே கிடையாது. நீ அப்படி பேச முடிவதற்கான உனக்கான தன்னம்பிக்கையும் உனக்கான இந்த வசதி வாய்ப்பையும் கொடுத்தது உன் பெற்றோர்கள் தானே. உன்னை விட கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் இருக்கும்போது இந்த அளவுக்காவது உனக்கான வசதியையும் உனக்கான சூழ்நிலையையும் உருவாக்கியவர்கள் அவர்கள்தான். இப்படி நீ பேசக்கூடிய அளவுக்கு உனக்கு பேச கற்றுக் கொடுத்தவங்களும் உனக்குள்ளே உன்னால் எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும், சமாளிக்க முடியும்னு தன்னம்பிக்கையும் தந்தவர்கள் அவர்கள்தான் என்பதை மறவாதே. எக்காலத்திலும் உன்னை பெற்றவங்க உனக்கு நல்லது தான் செய்வாங்கன்ற எண்ணம் உனக்குள்ளே இருந்துச்சுன்னா நீ தேவையில்லாமல் அவர்களை எதிர்த்து இப்படி பேச மாட்டாய் தானே. புரிந்து நடந்து கொள்ளேன் செல்லமே. ஏன்னா நாளைக்கு இதே நிலைமை உனக்கும் வரலாம். இல்லை நான் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லாத. அவரவர்கள் அந்தந்த காலகட்டத்தில் அதற்கான சூழ்நிலையை நிச்சயமாய் அனுபவித்தே தீருவார்கள். இன்னைக்கு நீ உன் பெற்றவங்களுக்கு என்ன செய்யறியோ அதுதான் நாளைக்கு உன் பிள்ளைங்க உனக்கு செய்வாங்கன்றத ஒருபோதும் மறந்து விட வேண்டாம். நீ எல்லாவற்றையும் சரியாக செய்தும் கூட உன்னை யாராவது தவறாக பார்த்தால் தவறு அவர்களுடையது தானே. நீ சரியா இருக்க, ஆனால் அவங்களுக்கு அது சரியாக படாதனால ஏதாவது குறை சொல்கிறாங்க அப்படின்னா நீ அவங்களை கண்டும் காணாமல் விட்டுவிடு. அவர்களுடைய தவறை நீ எப்படி சரி செய்ய முடியும்? நீ எப்போதும் நீயாகவே இருந்துவிடு.